வணக்கம்ப்பா. மகா ஆண்டி கிச்சன்ல பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு நல்ல விசேஷம். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசைப்பா. இன்னைக்கு திறக்காத கோயில்லாம் திறந்திருக்கும். இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு குளம்னு போய் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி நீங்க வாழ்க்கையில பெருகி பழுகி வளரணும்ப்பா. என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா. இன்னைக்கு செட்டிநாட்டுல இருந்து கொஞ்சம் பாத்திர கலெக்ஷன் இருக்கு, நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம்ப்பா. வலம்புரி விநாயகர் சிலைப்பா இது. வெங்கலம்ப்பா. அதாவது நம்ம இப்படி ஸ்டாண்ட்ல இப்படி வச்சுக்கலாம்ப்பா. இந்த கீழே பட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, பூஜை ரூம்ல வச்சுக்கலாம். அஞ்சரை இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல அலங்காரத்தோட உட்காந்துருக்காரு. மூஞ்சூர் வாகனம் இருக்கு பாருங்க, தாமரை பூ எல்லாமே இருக்கு பாருங்க. நல்ல அமைப்பா இருக்கு, முக அமைப்பா. காலத்து தாமிர பணம்ப்பா. தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். பொட்டு பொட்டா அடிச்சிருக்காங்க பாருங்க. நல்ல உள்ள வெள்ளியம் பூசிருக்காங்கப்பா. இந்த மாதிரி தாமிரம்லாம் இப்ப கிடைக்க மாட்டேங்குதுப்பா. இது ஒரு 9 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 8.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா அதே 8.5 இன்ச்சுப்பா. காய் கொத்துப்பா. இது அந்த காலத்து காய் கொத்துப்பா. சுத்திர மாடல். பித்தளனே உள்ள ஈயம் பூசிருக்காங்க. ஒன்பது இன்ச்சு இருக்குப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குப்பா. ஒரு டைனிங் டேபிள் இருக்கு, வெஞ்சனம் குழம்பு கூட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ப்பா. நல்லா பெரிய இதா இருக்கு சரிப்பா. நல்ல ஈயம் பூசி அந்த காலத்து வெள்ளியம். இது பாலிஷ் பண்ணாம அப்படியே போட்டிருக்கேன். அப்படியே பிளங்காத பீஸ்பா. அதாவது சேந்தியில கட்டி போட்டு இருந்திருக்காங்க பிளங்காம. 10 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குப்பா. கிட்டத்தட்ட இது ஒரு 7 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல பெரிய சைஸ். அரிசி எது ஊற போட்டுக்கிறதுக்கு மாவு தோண்டி வச்சுக்கிறதுக்கு ஆயிக்கிறதுப்பா. இது வெள்ளோட பருப்பு உள்ளிப்பா. வெள்ளோடு பாத்தீங்கன்னா தெரியும்ல, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு பாருங்க. இது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஏழு இன்ச்சு இருக்கு வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல பானை மாதிரி இருக்குப்பா இந்த செம்பு. பானையாவே கூட இப்ப சின்ன விசேஷம்னா நம்ம பொங்கல் வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு கொண்டு போய்க்கலாம்ப்பா. வார்ப்பு பானைன்னு சொல்லுவாங்க. இதுலயே பெரிய பானை, அந்த காலத்து பெரிய பானை வந்திருக்கு. அந்த பானையே சின்ன சைஸ் செம்பாவே ஆக்கிட்டாங்க. 4 இன்ச்சு இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குப்பா. வெங்கலம் முறி குண்டாப்பா. நல்ல இது ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்குப்பா. நல்ல பெரிய சைஸ் பெரிய கும்பா. இந்த கும்பா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இது நல்ல மெல்லிசா இருக்கும். கீழே அடிப்பாட்டை கனமா இருக்கும். முறி கும்பா ரொம்ப வேற ஆகி போச்சுதான். முறி கும்பாப்ப வரவே மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. முறி கும்பா சவுண்ட பாருங்க, எவ்வளவு நேரம் அந்த சவுண்ட் நிக்குதுன்னு. நம்ம ஊர்ல அந்த காலத்துல கூழு கஞ்சி எல்லாமே, கரை கஞ்சி எல்லாம் இதுலதான் குடிச்சிட்டு காட்டு வேலை தோட்டத்து வேலைக்கெல்லாம் போவாங்க. விவசாயம் பண்றதுக்கு பைக்குள்ளே போட்டு கொண்டு போயிடுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு களி கூழெல்லாம் கொண்டு போய் இதுல போட்டு கரைச்சு குடிச்சுக்கிடுவாங்க. 8 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. இது ஒரு பானை வடிவத்துல இருக்கிற வெண்கல பாத்திரம்ப்பா. சாப்பாடு செஞ்சுக்கிடலாம், குழம்பு வச்சுக்கிடலாம், பொங்கல் வச்சுக்கிடலாம், டெய்லி சாப்பாடு செய்யறது மாதிரி இருக்கு. இது ஒரு 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் பிடிக்கும்ப்பா தண்ணி. ஒரு காப்படி அரிசி போட்டு நம்ம வச்சுக்கலாம். டெய்லி இதுல சாதம் செஞ்சு சாப்பிடுறது அவ்வளவு நல்லது. 5 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரமா 5.25 இன்ச்சு இருக்குப்பா. இப்போ நட்டம் போட்ட வீடியோடய சந்தை கூடையில ரசம் வைக்கிற பாத்திரம்ப்பா.
ரசம் வைக்கிறது நல்லா கெட்டியா இருக்கு. 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்குது. ஆறரை இஞ்சி இருக்குப்பா மாயவளம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இஞ்சி இருக்கு. ரசம் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், டீ போட்டுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம்ப்பா. வெங்காயம், அந்த காலத்துக்கு வெங்காயம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அடுப்படிக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வச்சுக்கலாம். பூஜாடி பூ நம்ம வீட்டு முன்னாடி பூ போட்டு வச்சுக்கலாம். அடுப்படிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேஷன் பீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 இஞ்சி இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இஞ்சி இருக்குப்பா. நல்ல வெங்காயம். அந்த காலத்துல இஞ்சி எல்லாம் போட்டிருக்காங்க இருங்க. தங்கத்துலயும் இந்த வெங்காயத்துலயும் அந்த காலத்துல வீட்டுக்காரவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு. அவங்க இன்சியல் போடுது தங்கத்துல இருந்தாலும் சரி வெங்காயத்துல இருந்தாலும் பெரிய பணக்காரவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. லோட்டாப்பா பூஜாடி மாதிரியே இருக்கு பாருங்க இந்த லோட்டா. கீழே அப்படியே உருண்டை, மேல அப்படியே கூமாச்சு. நல்லா கை உள்ள விட்டு நம்ம கழுவிக்கலாம். இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 6 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் பிடிக்கும். 3 இஞ்சி இருக்கு வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இஞ்சி இருக்குப்பா. வெங்காய லோட்டாப்பா. இது வெள்ளரி பூஜான்னு சொல்லுவாங்க, சுரக்காய் பூஜான்னு சொல்லுவாங்க. உள்ள டம்ளரோட இருக்காங்க. இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும். இந்த கூஜாவும் ரொம்ப ரேர் ஆகி போச்சு. இந்த கூஜாவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஏழு இஞ்சி இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 3 இஞ்சி இருக்குப்பா. இது ஒரு லோட்டாப்பா, பாதை வச்ச லோட்டா. இது ஒரு வித்தியாசமான லோட்டா. அதை காட்டில் இது ஒரு வித்தியாசமான லோட்டா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். 3 இஞ்சி இருக்கு வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இஞ்சி இருக்குப்பா. நெய் ஜாடி, நிறைய நெய் ஜாடி கேட்டுக்கிருக்கீங்க. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற வெங்கல நெய் ஜாடி. பானை வடிவத்துல இருக்கு பாருங்க, இது பொங்க பானை வடிவத்துல. உள்ள எல்லாம் பாருங்களேன், மூடி பாருங்க, நல்லா அம்சமா இருக்கு. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற நெய் ஜாடி. வாயகலம் பார்த்தீங்கன்னா 3 இஞ்சி இருக்கு, 5 இஞ்சி இருக்குப்பா உயரம். இது முறிக்கரண்டிப்பா. முறிக்கரண்டி நிறைய கேட்கறதுனால முறிக்கரண்டியே கிடைக்க மாட்டேங்குது. இந்த 2 பீஸ் தேப்பா இருக்கு, 1 அடி இருக்குப்பா. இது குழம்பு ஊற்றி வச்சுக்கலாம், நம்ம சாதம் போட்டு வச்சுக்கலாம். இது நல்ல பெரிய கரண்டிப்பா. 15 இஞ்சி இருக்குப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 4.5 இஞ்சி இருக்கு. நல்ல பெரிய கரண்டி. இதுக்கு எதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்க, பொரிக்க வதக்க செய்ய. இது வடச்சட்டிப்பா, கைவிடி இல்லாத பிளாட்டா இருக்கிற வடச்சட்டி. நம்ம கொஞ்சமா குழம்பு வைக்கிறதுக்கு, கீரை காய் வதக்கிறதுக்குலாம் சரியா இருக்கு. நல்ல வெங்காயம், வெயிட் ஜாஸ்தி. 9 இஞ்சி இருக்கு பாருங்க அகலம். இது 4மே ஒரே டம்ளர்ப்பா. 6 இருக்குப்பா. இந்த 6 பட்டை வச்ச டம்ளர் வெங்கல டம்ளர். இந்த அந்த காலத்துல இந்த டீ கடையிலாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் இப்படித்தான் பட்டை பட்டையா இருக்கும், அந்த மாடல் பா இது. இதை பார்த்தா கண்ணாடி டம்ளரே செஞ்சிருக்காங்க. பூராமே வெங்காயம் நல்லா கனமா இருக்குது. அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டுக்கலாம். சின்ன சைஸ் இந்த 3.5 இஞ்சி வாயகலம், உயரம் 4 இஞ்சி. அதே மாதிரி இந்த சின்ன சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 இஞ்சி, இந்த இது உயரமும் 3.5 இஞ்சி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் 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 வித்தியாசம். வெங்கலங்கிறதுனால களிமண் டைங்கிறதுனால ஒரே மாதிரி இருக்காது. சைஸு உயரம் அகலம்லாம் வித்தியாசப்படும். ஜப்பான் பூச்சாடிப்பா இது. பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு ஒரு வளைய மாதிரி இருந்திருக்கு, ஆனா அது இல்லை. இது இருக்கிற கண்டிஷன் தேப்பா. இந்த மெட்டல்லாம் இப்ப கிடைக்காது. இந்த அப்படி சைனிங் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப கிடைக்காது. இப்ப வர்றதும் இல்லை. இது அடியில தான் பாத்தீங்கன்னா அந்த சைனிங் இருக்கும். வேறுங்களே கண்ணாடி நல்லா இருக்காங்க. இதுவும் நல்லா இருக்காங்க.
இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குப்பா. பால் செம்புதேப்பா நிறைய கேட்கறதுனால ஒண்ணுதான் கிடைக்க வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேப்பா. 6 லிட்டர் பிடிக்கும். 3 இன்ச்சு இருக்கு வாய் அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கு. இது குட்டி விளக்குப்பா, ஜோடியா இருக்கு. வெங்கல விளக்கு சன்ன மதைப்பா இருக்கு. கழட்டிக்கலாம், நம்ம தனித்தனியா கழட்டிக்கலாம். இந்த 3 பாட்டை நம்ம கழட்டிக்கலாம். ரெண்டையுமே 3 பாட்டா கழட்டிக்கலாம். இது வந்து கேரளா விளக்கு மாதிரி இருக்கும் மாடல். 6 இன்ச்சு இருக்குப்பா உயரம். இதுவும் 6 இன்ச்சு இருக்கு. ரெண்டு ஒரே விளக்குதான். பூஜை ரூம்ல ஹால்ல வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் குட்டியா. நல்ல வெங்கல பனியார் சட்டிப்பா, நல்ல பெரிய சைஸு. தூக்கவே முடியல, அவ்வளோ கனம். கீழே பாதம்லாம் இருக்காங்க வச்சிருக்காங்க. பனியார் சட்டி தேவையான அளவுக்கு பாதம் இருக்கு. இந்த வார்ப்பை பார்த்தீங்களா, இந்த உருளி பாயாச உருளி கையா உருளி இருக்கும்ல, அந்த மாதிரி வார்ப்பு தான் பனியார் சட்டி. ஒரே மோல்டிங்கி. 10 வெல்டா எதுவுமே கிடையாது. 9.5 இன்ச்சு இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்கு. நல்ல கணம். இதோட உள்கணத்தை பாருங்களேன். உள்கணம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 3 இன்ச்சு கிட்ட இருக்குப்பா உயரம். இந்த மோதகம் செய்வோம்ப்பா, சோமசு எரிக்கலாம் குளக்கட்டை இந்த மாதிரி செய்வோம்ல, அந்த கட்டை பைப்பு 4 இருக்குப்பா. போன வட்டம் வீடியோல 3 போட்டுருந்தோம். அதை பார்த்து நிறைய கேட்டுருந்ததுனால இந்த வட்டம் இது 4 இருக்குப்பா. இது பாத்தீங்கன்னா பித்தாளை தகடுப்பா வெட்டி வருவதுக்கு. இந்த கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா பித்தாளை. இது பர்மா தேக்கு. இதை வச்சு இப்படி இது பண்ணிக்கலாம். அப்படியே இது கட் பண்ணி கொடுத்துரும். இந்த இதுக்குள்ள குளக்கட்டை பிடிச்சிக்கிற ஒரு மாதிரி. இங்கே மட்டும் ஒரு இது இல்லை ஆணி. 20 இன்ச்சு இருக்குப்பா நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சு இருக்குப்பா. பூ உருளிப்பா இது. பித்தளைதான் இது. டிசைனை பாருங்களேன். வெளியில இங்க வந்து பொட்டு பொட்டா அடிச்சிருக்காங்க. இங்க ஒரு டிசைனு. மேல பாருங்கவே இந்த ரேடியா பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிசைனை பாருங்க. சாரி, செம்பருத்தி பூ மாதிரி இருக்கு பாருங்க. இங்க ஒரு முடிச்ச பாருங்களேன் கம்பியில. இது என்ன கம்பின்னு பார்த்தீங்கன்னா தாமிர கம்பி. இந்த தாமிர கம்பி இது. அதாவது வித்தியாசமான டிசைன்ல இருக்கு பாருங்க வேலைப்பாடு. இப்போ ஒரு முடிச்சு போட்டு இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பூ வடிவத்துல நல்ல பெரிய சைஸ் பூ உருளிப்பா. ஒரு அடி இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கு. தூபக்கால்ப்பா ஒரே மோல்டிங்கு. இது பழைய காலத்து தூபக்கால். 7.5 இன்ச்சு இருக்குப்பா நீளம். பாயாச உருளிப்பா இது. இது வெள்ளோடு பாயாச உருளியப்பா. இந்த பாத்திரம் பார்த்தீங்க இப்ப கொஞ்ச நாளாவே நம்ம சமீபத்துல வெள்ளோடு கொஞ்சம் அதிகமாவே நம்மளுக்கு கிடைக்கிறதுனால வெறும் வெள்ளோடா போட்டுக்கிட்டே இருக்கோம்ப்பா. இது ஒரு 5 லிட்டர் பிடிக்கும்ப்பா. 5ல இருந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்லா இருக்கு பாயாச உருளி. அகலம் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு இருக்கு. அதாவது 1 அடி கிட்ட இருக்கு. உயரம் 4 இன்ச்சு இருக்கு. நல்ல கனம், நல்ல வெயிட்டா இருக்கு. அடிச்சு தட்டுறேன் பாயாச உருளிய. பாயாச உருளி இப்ப நம்ம கிட்ட நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சவுண்ட் நிக்காம கேட்டுக்கிட்டே இருக்கு. வீடியோல போட்டு காமிச்சிட்டேப்பா. இதுல ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்ச ஊட்டி கடைசியில எண்டில் வந்து போட்டோ வரும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பிச்சு விடுங்கப்பா.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.